ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லட்சு வச்சு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடை பாயாசம் செய்ய போகிறோம். தேவையான திங்ஸ் அடையை 2 தண்ணியில் நல்லா வேக வச்சு வடித்து அந்த அடையை வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு தேங்காவை உடைச்சி தேங்காய் திருக்கி பால் எடுத்து அந்த பால் வச்சுருக்கேன். அடுத்தது வெல்லத்தை நல்லா சூடு பண்ணி அதை வடிகட்டி வச்சுக்க. அதில் தூளெல்லாம் இருக்கான்னு பார்த்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கு வெல்லம். அப்புறம் ஜவ்வரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இங்கே தான் சீக்கிரம் வேகுங்க ஜவ்வரிசி. இப்போ அடை வச்ச பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி விட்டு ஜவ்வரிசி ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி விட்டு ஜவ்வரிசி தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஜவ்வரிசியை போட்டுறணும். எனக்கே எனக்கா ஜவ்வரிசி நல்லா கொதிச்சிருச்சு. ஆனால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கதா அடையை போட்டுறணும். அடையும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த அடை ரொம்ப வேகணும் இல்லை, ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிறனால ஒரு 10 minutes வேக வச்சா போதும். நல்லா கொதித்து கொஞ்சம் வேக வச்சுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா வெல்லம் கொதி வந்ததும் வெல்லத்தை எடுத்து விட்டுறணும். வெல்லமும் நல்லா கொதி வந்ததும் ஆனால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அன்பே 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 அந்த வெல்லமும் நல்லா கொதித்து வந்ததும் தேங்காய் பால் விட்டு நல்லா கிளறி இன்னும் ஒரு 10 minutes நம்ம வேக வைக்கணும். நான் தேங்காய் பால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க. ஏன்னா தான் நமக்கு சீக்கிரம் கட்டி பிடிக்காது. கட்டி பிடிச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். தேங்காய் பால் விட்டு நல்லா வேக வச்சது திரும்ப நீங்கள் வெல்லம் உங்களுக்கு கரெக்டாக அளவு இருக்கான்னு பார்த்து வெல்லம் தேவைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் அடை அந்த ஜவ்வரிசி அந்த தேங்காய் பால் வெல்லம் எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு முந்திரி திராட்சை நெய் தேவையான அளவு வச்சுட்டு நம்ம தாளிக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே புரியும்.
எப்படி ஈஸியான முறையில் அடை பாயசம் செய்யலான்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.